Yes, students, we are learning about the position of the British Crown. In the last class, we have studied about the powers of the Crown, and in this class, we will be studying about the functions of the Crown. அன்புக்கினிய மாணவர்களே, கடந்த வகுப்பில் நாம் ஆங்கிலேய அரசரின் அல்லது அரசியின் உரிமைகளை பற்றி அதிகாரங்களை பற்றி படித்தோம். இந்த வகுப்பில் அவர்களுடைய கடமைகளை பற்றி படிப்போம். It is generally believed that the king can do no wrong in England. The reason for this belief is one main thing, that the king acts as a constitutional monarch. The king abides by the conventions, and it is believed that the king performs all public act on the advice of the ministers based on the convention. So just because the king acts on the advice of the ministers, and the ministers are responsible for the parliament, to the parliament, for all their acts, it is generally believed that the king can do no wrong. So மாணவர்களே, ஆங்கிலேய அரசரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னவென்று சொன்னால், ஆங்கிலேய அரசர் எந்த விதமான தவறும் இழைக்க மாட்டார் என்று நம்பப்படுகிறது. ஏன் அவர் தவறு இழைக்க மாட்டார் என்ற கேள்வி வருகின்ற போது, ஆங்கிலேய அரசர் அந்த நாட்டில் நிலவக்கூடிய பாரம்பரியங்களையும் வழக்காறுகளையும் பின்பற்றி அமைச்சர்களின் ஆலோசனைப்படியே செயல்படுகிறார் என்ற செய்தியும், அந்த அமைச்சர்கள் தாங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும், தங்களுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் பாராளுமன்றத்திற்கு பதில் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலும், அரசரானவர் சரியாகவோ தவறாகவோ எந்த செயலையும் செய்துவிட முடியாது. ஏனென்றால் அந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அரசியல் முடிவுகளுக்கும் அமைச்சர்களும் அமைச்சரவையும் பொறுப்பேற்கக்கூடும். ஆக அரசர் அதிகாரம் படைத்தவர், ஆனால் அதிகாரத்தை அனுபவிப்பவர்கள் அமைச்சர்கள். ஆக செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளுக்கும் அமைச்சர்கள் பொறுப்பேற்க வேண்டும். இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தாமஸ் ஆஸ்போர்ன் என்கின்ற ஒரு அமைச்சர் 1679 தவறு இழைத்தார் என்பதற்காக அவருக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டிய சூழலில் அவர் வாதிட்டார், நான் எல்லா செயல்களையும் அரசரின் உத்தரவின் அடிப்படையிலே செய்தேன், ஆக அரசர் என்னை மன்னித்து விட்டார், ஆகையால் என்னை நீங்கள் தண்டிக்க முடியாது என்று வாதிட்டார். ஆனால் அந்த நேரத்தில் தெளிவாக ஒரு முடிவு பாராளுமன்றத்தால் எடுக்கப்பட்டது. அந்த முடிவு என்னவென்று சொன்னால், ஒரு அமைச்சர் தன்னுடைய செயல்பாட்டுக்கு அரசரை அல்லது அரசருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பை பயன்படுத்தக்கூடாது. ஆக இங்கிலாந்து நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் அமைச்சரவையின் அமைச்சர்களின் ஒப்புதலோடு செயல்படும். அமைச்சர்கள் அவர்களுடைய செயல்களுக்கு பாராளுமன்றத்திற்கு பதில் அளிக்க வேண்டும். ஆக அரசர் எந்த தவறான நடவடிக்கையிலும் ஈடுபட முடியாது, அல்லது அரசர் எந்த நடவடிக்கைக்கும் பொறுப்பேற்க வேண்டிய அவசியம் அல்ல. ஏனென்றால் அவர் இந்த மரபுக்கு உட்பட்டு அமைச்சர்களை செயல்பட வைத்து, அமைச்சர்களின் ஆலோசனைப்படி செயல்பட்டு அவர் பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்கிறார். ஆக நடக்கக்கூடிய விடயங்களுக்கு அமைச்சர்களே பொறுப்பாகிறார்கள். When the king does not have powers, when the king has all the powers but he is not able to enjoy it,
There is always a question, why should monarchy exist in England? Actually, monarchy exists in England because of popular support. There have been movements calling for republicanism in England, but all these movements against monarchy wither out after a particular period of time because the king or the institution, the monarchical institution, enjoys a great popular support in England. இங்கிலாந்து நாட்டில் அரசர் அனைத்து உரிமைகளையும் தனக்குள் வைத்துக்கொண்டு அனுபவிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் அரசரின் உரிமைகளை அமைச்சரவை அனுபவிக்கின்ற வேளையில் அரசர் என்கின்ற நிறுவனம் ஏன் இருக்க வேண்டும்? ஏன் அந்த நாடு குடியரசு நாடாக மாறாமல் அரசு நிறுவனம் பெரும் பொருட்செலவுக்கு இடையே பாதுகாக்கப்படுகின்றது என்ற கேள்வி எப்பொழுதும் எழுகின்றது. ஆனால் அடிப்படையில் அரசு நிறுவனம் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது மக்கள் செல்வாக்கு. மக்கள் தங்களுடைய வரலாற்றையும் பாரம்பரியத்தையும் பாதுகாக்க விரும்புகின்ற வகையில் தங்களுடைய அரசரையும் அரச குடும்பத்தையும் அந்த நிறுவனத்தையும் பாதுகாக்க விரும்பக்கூடிய காரணத்தினால்தான் அங்கு அரச நிறுவனம் தொடர்ந்து நிலை பெற்று வருகிறது. The king, apart from his powers, has to perform certain functions. These functions can be clarified, or these functions can be classified under the following headings. Personal authority of the king. Functions which the king performs under his personal authority. Apart from that, the king acts as an advisor, the king acts as a mediator, the king acts as a symbol of unity, the king acts as a chief of the nation, the king acts as a social figure, and the king has his role in the parliamentary government. அரசர் தன்னுடைய உரிமைகளை நிறைவேற்றக்கூடிய வேளையில் சில கடமைகளை ஆற்ற வேண்டிய அவசியம் இருக்கின்றது. முதலாவதாக அவர் தன்னுடைய நேரடி மேற்பார்வையில் செய்ய வேண்டிய பணிகள் பல இருக்கின்றன. அதுபோல் அரசர் ஒரு நல்ல ஆலோசகராகவும், அரசர் ஒரு நடுநிலையாளராக சமாதானத்தை ஏற்படுத்தக்கூடியவராகவும், அரசர் ஒற்றுமையின் சின்னமாகவும், அரசர் நாட்டின் தேசத்தின் தலைமை பொறுப்பாளராகவும், அரசர் ஒரு சமூகத்தில் மிகப்பெரிய சமூக அந்தஸ்தை கொண்டவராகவும், அரசர் பாராளுமன்ற அரசாங்கத்தில் தனது கடமைகளையும் ஆற்ற வேண்டிய பொறுப்புகள் நிறைய இருக்கின்றன. The most important function of the king is to appoint or select the prime minister. When the king selects the prime minister, he ensures that the person who is selected as the prime minister would have or would command a majority in the House of Commons. Normally, the king selects the leader of the majority party to be the prime minister. And if due to any reason the person selected for
the position of Prime Minister is unable to prove his majority, then the king calls upon the leader of the opposition party to form the government. And in various other cases, like where the Prime Minister dies in between his term of office, or the Prime Minister resigns in between his term of office, the king or the queen, they make a decision, they make a personal decision as to whom they have to call for to take up the position of Prime Minister. And when discharging this duty, they make it or they assure it to follow a course which is likely to arouse criticism. So, this is a very important function of the king or queen of England. Again, whenever there is a necessity for dissolving the parliament due to various reasons, like there is a revolt within the government, the cabinet has come under some misunderstandings, and there is division in the cabinet, there is a division in the ministry. So under these conditions, the parliament is dissolved. And there are a lot of discussions in England whether the sovereign can dissolve the parliament on his or her own. But normally the parliament is dissolved after taking a ministerial advice. Likewise, it is the king who summons or prorogues the parliament. Normally, when a parliament is summoned, the opening speech is of the king, and this speech is read by Lord Chancellor. Likewise, the Speaker of the House of Commons is selected, and his selection is approved after the assent of the king. So these are certain personal functions performed by the king. அன்புக்கினிய மாணவர்களே, நாம் இங்கிலாந்து அரசர் அல்லது அரசியின் அதிகாரங்களை பற்றியும் கடமைகளை பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவரின் கடமை, இங்கிலாந்து அரசரின் கடமைகளை பற்றி பேசுகின்ற வேளையில் அவர் முதலாவதாக இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரியை, இங்கிலாந்து நாட்டில் ஒரு பிரதம மந்திரியை தேர்வு செய்து அந்த பிரதம மந்திரியின் ஆட்சி அமைவதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசருடையது. பெரும்பாலும் ஒரு நபர் பிரதம மந்திரியாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்று சொன்னால் அரசர் பொதுவாக எந்த கட்சிக்கு அதிக பெரும்பான்மை இருக்கிறதோ அந்த கட்சியை சார்ந்த அந்த கட்சியின் தலைவரை பிரதம மந்திரி பதவிக்கு தேர்வு செய்வார். தேர்வு செய்யப்பட்ட ஒரு நபர் தன்னுடைய பெரும்பான்மையை இங்கிலாந்து நாட்டின் கீழவையான ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற அந்த அவையில் தனக்கு பெரும்பான்மை இருப்பதை நிரூபிக்க முடியாவிட்டால் அரசர் எதிர்கட்சியின் தலைவரை ஆட்சி அமைக்க அழைப்பார். அதேபோல் ஒரு பிரதம அமைச்சர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் மறைந்து விட்டாலோ அல்லது ஒரு பிரதம அமைச்சர் தன்னுடைய ஆட்சி காலத்தில் ராஜினாமா செய்து விட்டாலோ பிரதமர் அவர்களுடைய பணியை தொடர்வதற்கு அடுத்த பிரதம அமைச்சரை அமைக்கக்கூடிய பொறுப்பு அரசருடையது. அதேபோல் ஏதேனும் காரணங்களால் பாராளுமன்றம் கலைக்கப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால், அமைச்சரவையில் குழப்பம் ஏற்படக்கூடிய காரணத்தினால், அமைச்சரவையில் சிக்கல் ஏற்பட்டு அதனால் அமைச்சரவை கலைக்கப்பட வேண்டிய காரணம் ஏற்பட்டால் அரசர் பாராளுமன்றத்தை கலைக்க வேண்டிய அவசியம் ஏற்படும். எப்படி பாராளுமன்றத்தை கலைக்கக்கூடிய
பொறுப்பு அரசர் நேரடியாகவே, அதாவது அமைச்சரவையின் ஒப்புதல் இல்லாமலே நடைபெறலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. ஆனால் பெரும்பாலும் அரசர் அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்றுதான் பாராளுமன்றத்தை கலைக்கின்றார். அதேபோல் பாராளுமன்றம் கூட்டுவதையும் பாராளுமன்றத்தை ஒத்திவைப்பதும் அரசரின் கடமைகள். ஒவ்வொரு முறை பாராளுமன்றத்தை கூட்டும் போதும் அரசர் தன்னுடைய உரையின் மூலமாக பாராளுமன்றத்தை துவக்கி வைக்கிறார். அப்படி பாராளுமன்றத்தை துவக்குகின்ற போது அரசர் அந்த உரையை, அரசருடைய உரையை லார்ட் சான்சலர் படித்து, லார்ட் சான்சலர் உரையாற்றி அரசருடைய உரையை லார்ட் சான்சலர் வாசிக்கிறார். வாசித்து அவையை துவக்கி வைக்கிறார்கள். பாராளுமன்றத்தின் கீழவையான ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ் என்கின்ற கீழவையின் சபாநாயகரை தேர்வு செய்த பிறகு அந்த தேர்வுக்கான ஒப்புதல் அரசர் வழங்க வேண்டும். அரசர் ஒப்புதல் வழங்கிய பிறகே சபாநாயகரின் தேர்வு இறுதியாகிறது. One important function of the king is to advise the ministry or the cabinet. The king has his own mechanism to get information regarding the happenings in the country and outside the country, and also about the events in the cabinet. Moreover, the Prime Minister informs the king about the happenings inside and outside the country, and also about the response of the ministry. So on receiving this information, the king can advise the Prime Minister, the cabinet or individual ministers regarding any issue. The advice given by the king is more valued because the king, being a permanent institution, has a lot of experience. Maybe the ministry could be new, but the king, as a permanent institution, knows the history of any particular event or any particular issue. The king or the queen knows the response of the predecessors of the current prime minister and the ministry, and hence they would be in a very appropriate position, in a very accurate position to advise the ministry regarding any issue. Hence, his experience is highly valued by the ministry. And the second point is, the king does not have any objective, any party objective. The king does not take any party stand. So both the parties, both the governments formed by any party have a great value in taking the advice of the king, as his advice does not know any party bias. And now this advisory function of the king cannot be persisted. The king can give his advice as forcefully as he can, but he cannot persist because it might lead to a constitutional crisis. If the ministry does not accept the advice of the king, it could lead to a constitutional crisis. Hence, the king limits himself to advise and does not persist that his advice has to be taken. So, அன்புக்கினிய மாணவர்களே, நாம் அரசரின் கடமைகளை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அரசரின் கடமைகளை பற்றி படிக்கின்ற வேளையில் அரசர், இங்கிலாந்து நாட்டு அரசர் அல்லது அரசி இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை
பிரதம அமைச்சருக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் ஆலோசகராக இருப்பது, அவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவது. அரசர் நாட்டில் நடைபெறக்கூடிய அல்லது உலகத்தில் நடைபெறக்கூடிய அத்தனை நிகழ்வுகளை பற்றியும் அரசர் அறிந்து கொள்வதற்கு பல்வேறு வகை வழிமுறைகள் உள்ளன. மேலும் பிரதம அமைச்சர் அரசருக்கு நாட்டில் நடக்கக்கூடிய நிலவரங்களையும் உலகத்தில் நடக்கக்கூடிய நிலவரங்களையும் தெரிவிக்கின்றார். அப்படி தெரிவிக்கின்ற வேளையில் அமைச்சரவை ஒவ்வொரு விடயத்துக்கும் என்ன நிலைப்பாடு எடுக்கப் போகிறது என்பதையும் தெரிவிக்கிறார். இப்படி அனைத்து தகவல்களையும் பெற்ற பிறகு அரசர் அல்லது அரசி அமைச்சரவைக்கு, பிரதம மந்திரிக்கு, அமைச்சர்களுக்கு தன்னுடைய ஆலோசனையை வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வழங்கக்கூடிய ஆலோசனைகள் மிகவும் மதிக்கத்தக்க கூடியதாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அரச நிறுவனம் என்பது நிரந்தரமானது என்ற காரணத்தினால் அமைச்சரவை புதியதாக இருந்தாலும் அரசர் நீண்ட நாட்களாக அரசராக இருந்து இதற்கு முன்னால் இருந்த அமைச்சரவைகள் ஒவ்வொரு விடயத்திலும் என்ன முடிவெடுத்தார்கள் என்பதை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய காரணத்தினால் அரசருடைய ஆலோசனை மிகவும் மதிக்கத்தக்கதாக இருக்கிறது. மேலும் அரசர் எந்த கட்சியை சார்ந்தவராகவும் இல்லை. ஆக அவருடைய நிலைப்பாடு பொதுவான நிலைப்பாடாக இருக்கும், கட்சி சார்ந்ததாக இருக்காது. ஆக ஒரு அரசு, ஒரு பிரதம அமைச்சர் அல்லது அமைச்சரவை அரசரின் நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வதில் எந்த சிக்கலும் இருப்பதில்லை. அதேபோல் அரசரின் ஆலோசனை என்பது அரசர் தெரிவிக்கலாமே தவிர அந்த ஆலோசனையை கட்டாயப்படுத்த முடியாது. ஏனென்றால் ஒரு ஆலோசனையை கட்டாயப்படுத்தி அதை அமைச்சரவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அங்கு சட்ட சிக்கல்கள் அல்லது அரசியலமைப்பு சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புண்டு. ஆக அரசர் தன்னுடைய ஆலோசனைகளை வழங்குகிறார், ஆனால் அந்த ஆலோசனைகளை அவர் கட்டாயப்படுத்துவது இல்லை. One important function of the king is to mediate, or whenever there is a necessity, the king ensures that there is a smooth political atmosphere when the ruling dispensation and the opposition are in conflict. So at times when there are occasions when the ruling dispensation and the opposition need to come together, especially when any bill is being handled in the parliament, any bill is being passed in the parliament, and both the sides take opposite views. At this juncture, the king intervenes, mediates, and ensures that there is a smooth functioning between or a smooth relationship between the ruling dispensation and the opposition, and also ensures that the bill is being passed. So, and likewise, sometimes not only between the two parties, the ruling and the opposition parties, but also between two houses, the House of Lords and the House of Commons, there could be some kind of disruption, and the king can mediate. And king's role as a mediator is emerging from the fact that the king is a honorable position. The king has a long history, a long tradition. The king enjoys the popular support. The king, the role of the king, or the position of the king is highly appreciated. Hence, he gets this role as a mediator, and his opinion in mediation is highly valued. So this is one of the functions that is being discharged by the king. So இங்கிலாந்து நாட்டில் ஆளும் ஆட்சியாளர்களுக்கும் எதிர்கட்சிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வருகின்ற வேளையில் அரசர் தான் விரும்பினால் தலையிட்டு அதில் ஒரு சுமூக சூழலை ஏற்படுத்தக்கூடிய கடமை அரசருக்கு உண்டு. குறிப்பாக ஒரு சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையில் அரசும் எதிர்கட்சியும் எதிரெதிர் நிலை எடுக்கின்ற வேளையில்
அரசர் அதில் தலையிட்டு அந்த மசோதாவில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து ஆளும் கட்சியையும் எதிர்கட்சியையும் அழைத்து பேசி அதன் மூலமாக ஒரு சுமூக சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய கடமை அரசருக்கு உண்டு. இது கடந்த காலங்களில் நடந்தும் இருக்கின்றது. அதேபோல் இரண்டு அவைகள், பாராளுமன்றத்தின் இரண்டு அவைகளுக்கிடையே சிக்கல்கள் ஏற்படுகின்ற போது ஒரு சட்ட மசோதாவையோ சட்ட மசோதாவை வரையறுக்கும் போதோ அல்லது சட்ட மசோதாவை ஏற்கின்ற போதோ சிக்கல்கள் ஏற்படும் போதோ அல்லது வேறு ஒரு நேரத்தில் மேலவைக்கும் கீழவைக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அந்த வேளையிலும் அரசர் தலையிட்டு தன்னுடைய நடுநிலைமையின் பயன்படுத்தி ஒரு சுமூக சூழலை ஏற்படுத்த வேண்டிய கடமை அரசருக்கு உண்டு. அரசர் எந்த அரசியல் நிலைப்பாடும் எடுக்காதவர் என்ற காரணத்தினாலும் ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உடையவர் என்ற காரணத்தினாலும் அரசருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி இந்த நடுநிலைமையை அனைவரும் ஏற்றுக்கொள்கின்றனர். King is considered as the symbol of unity, for he is considered to be the head of the Commonwealth of Nations. So the Commonwealth of Nations, comprising of countries which were earlier ruled by England, has the king as its head, and hence he is seen as a symbol of unity. அரசர் ஒற்றுமையின் சின்னமாக கருதப்படுகிறார். அப்படி அவர் ஒற்றுமையின் சின்னமாக கருதப்படுவதற்கு பொருள் என்னவென்று சொன்னால், அவர் ஆங்கிலேயர்களால் இதற்கு முன்னால் ஆட்சி செய்யப்பட்ட நாடுகளின் ஒருங்கிணைப்பான நாடுகளின் பொதுநல வாயம் அல்லது காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸின் தலைவராக கருதப்படுகிறார். அப்படி காமன்வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் உடைய தலைவராக கருதப்படக்கூடிய காரணத்தினால் அவர் பல்வேறு நாடுகளுக்கிடையேயான ஆங்கிலேய அரசர்களால் ஆட்சி செய்யப்பட்ட பல்வேறு நாடுகளுக்கிடையேயான ஒரு ஒற்றுமையின் சின்னமாக அவர் கருதப்படுகிறார். The king is a very respectable figure in England, and he is really everybody's king. The accession of the king, his coronation, his jubilee are occasions for unparalleled demonstration of popular and patriotic devotion. So the king is considered as a useful focus for patriotism, particularly where it has a long and glorious history, and thereby he is considered to be the chief symbol of, or the concrete symbol of, oneness and unity of the nation. அரசர் ஆனவர் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு நிறுவனமாக கருதப்படுகின்றது. ஆங்கிலேய மக்கள் மத்தியில் அரசர் சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்வுகளும், அவர் ஆட்சி பீடத்தை பொறுப்பேற்கக்கூடிய வேளை ஆக இப்படி அவருடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வும் தங்களுடைய நிகழ்வு போல், அது தேசத்தின் நிகழ்வு போல் சித்தரிக்கப்பட்டு மிகவும் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படக்கூடிய காரணத்தினால் அவர் தேசத்தின் சிறந்த தலைவராக கருதப்படுகிறார். தேசத்தின் முக்கிய தலைவராக, தேசத்தின் தலைமகனாக கருதப்படுகிறார். அவருடைய வாழ்வு, அவருடைய அந்த நிறுவனம், அரச நிறுவனம் மக்கள் மத்தியில் தேச ஒற்றுமையையும் தேச பற்றையும் வளர்க்கக்கூடிய ஒரு அளவுகோலாக, தேசப்பற்றையும் தேசப்பற்றை வளர்க்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கின்றது. அவர் மூலமாக தேசப்பற்று அதிகமாக வளர்கின்றது. The king in England is an important part of the social structure and wields a great social influence.
And this social influence emerges from the fact that the king is an institution which has 1,000 years of history, and hence the royal patronage is considered to be an enormous asset to any cause and ensures for it a popular support. So a national appeal is enjoyed by the king which no other person is able to enjoy. So he is considered as a social figure, as an inspiring social figure. இங்கிலாந்து நாட்டில் அரசர் ஒரு மிகப்பெரிய சமூக அந்தஸ்தை அனுபவிக்கின்றார். இந்த சமூக அந்தஸ்து என்பது அவருக்கு அவருடைய அந்த வரலாறு, அந்த நிறுவனம் 1000 ஆண்டு காலம் பழமையானது என்ற அந்த வரலாறு, அந்த பாரம்பரியம் அவருக்கு இந்த சமூக அந்தஸ்தை வழங்குகின்றது. இந்த சமூக அந்தஸ்தின் காரணமாக இன்று மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கை அரசர் அனுபவிக்கின்றார். அரசர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள், அரசரின் நேரடி பார்வையில் தொடங்கக்கூடிய நிகழ்வுகள் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றன. ஆக இன்றளவும் இங்கிலாந்து நாட்டில் இவருக்கு இணையான ஒரு மிகப்பெரிய சமூக அந்தஸ்தோடு இருக்கக்கூடிய நபர் வேறு யாரும் இருக்க வாய்ப்பில்லை. ஆக இந்த நிறுவனம் என்பது ஒரு மிகப்பெரிய சமூக அந்தஸ்தை பெற்று, அந்த சமூக அந்தஸ்தை பயன்படுத்தி நாட்டில் ஒரு நல்ல சூழலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அமைந்திருக்கின்றது. In a parliamentary government, a titular head is inevitable. A titular head could be a president or a king like in England. But the king in England is more preferable in a parliamentary type of government because the king does not have a party stand, a party position. The president, though he is a titular head, he is an outcome of party politics. And hence, the king, without any political affiliations and with a long-lasting tradition of monarchy, is able to contribute to the parliamentary system in a better way. ஒரு பாராளுமன்ற முறை ஜனநாயகத்தில் பெயரளவிலான தலைமை தவிர்க்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. ஆக அந்த பெயரளவிலான தலைமை ஒரு குடியரசு நாட்டில் ஜனாதிபதியாகவும், இங்கிலாந்து போன்ற அரசியல் அமைப்புக்கு உட்பட்ட அரசாட்சி நடக்கக்கூடிய நாட்டில் அரசராகவும் இருக்கின்றனர். குடியரசுத் தலைவர், தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் கூட அரசியல் அரங்கில் இருந்துதான் வருகிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட குடியரசுத் தலைவர் என்பவர் அரசியலில் இருந்து பிறகு குடியரசுத் தலைவராக வருகிறார். ஆக அவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அரசர் என்று ஆங்கிலேயர் அரசர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று பாரம்பரியத்தை கொண்டு வரக்கூடிய காரணத்தினால் அவர் ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்தில் மிகவும் வரவேற்கத்தக்க, மிகவும் சக்தி வாய்ந்த, மிகவும் போற்றப்படுகின்ற ஒரு தலைமையாக அவர் இருக்கின்றார். ஆக பாராளுமன்ற முறை ஜனநாயகத்தில், இங்கிலாந்து நாட்டில் பாராளுமன்ற முறை ஜனநாயகம் இருக்கக்கூடிய வேளையில் அரசர் ஒரு சிறந்த பேரளவிலான தலைவராக கருதப்படுகின்றார். ஆக அரசர் இருப்பதனால் அங்கு பாராளுமன்ற முறை ஜனநாயகம் ஒரு சிறந்த நிலையை பெறுகின்றது. So in this class we have studied about the functions of the king or queen of England. இந்த வகுப்பில் இங்கிலாந்து அரசர் அல்லது அரசியின் கடமைகளை பற்றி நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த காணொளியானது அனுப்சந்த் கபூர் அவர்களுடைய செலக்ட் கான்ஸ்டிடியூஷன்ஸ் என்ற புத்தகத்தில் இருந்து தகவல்கள் திரட்டப்பட்டன. This
presentation was made with the help of Select Constitutions book written by Anup Chand Kapoor.